ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மெட்ராஸ் ஹோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா சேனல் பயோவில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி நம்மளோட சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெனஸ்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான் ஒரு லாங் வீடியோ மாதிரி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். மதியம் லஞ்சுக்காக நான் அரிசி ஊற வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக நான் ஃப்ரூட்ஸ் போட்டு கர்ட் ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்காக தான் அரிசி ஊற வச்சுருக்கேன். குக்கரில் நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சும் அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வடித்தோன்னா ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும் ரைஸ். தயிர் சாதம் அப்படின்னா கொஞ்சம் குழைவாக சாதம் வடித்தா நல்லாயிருக்கும். நார்மலாக நான் 1 கிளாஸ் ரைஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன். இந்த டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 1/2 கிளாஸ் அதிகமாக ஊற்றிருக்கேன். அப்புறம் விசில் கூட 4 விசில் தான் வைப்பேன். இந்த டைம் 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக இஞ்சி அப்புறம் லெமன் இருந்தது. அதை ஒரு ஃப்ரிட்ஜ் கண்டெய்னரில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இஞ்சி பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியில் இருந்தாவே நல்லாயிருக்கு. பட் ஒரு டைம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா திருப்பி எடுத்து வெளியில் வைக்க முடியாது. ஸோ மறுபடியும் நான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டேன். வீட்டிலே உர ஊற்றின தயிர் இது. நான் இந்த ரெசிபியை ஒரு மினி விலாகில் ஷேர் பண்ணியிருப்பேன். ரொம்ப சிம்பிள். கடையில் அடிக்கடி வாங்காமல் வீட்டிலே நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டா நமக்கு காசும் மிச்சமாகும். தயிரும் ரொம்ப டேஸ்ட்டாக கெட்டியாக கிடைக்கும். தயிர் சில்னஸ் ஆறணும் அப்படிங்கிறதுக்காக வெளியில் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜில் இருந்து. அடுத்து கவுண்டர் டாப்லலாம் கொஞ்சம் அழுக்காக இருந்தது. அப்புறம் ஒரு சில திங்ஸ்லாம் எடுத்து கபோர்டுக்குள்ளே வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டேன். இந்த வெங்காயம்லாம் நான் போட்டு வைக்கிற இந்த ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா, இது நான் வெளியில் தான் வச்சுருக்கிறேன். என்னோடய குட்டி பையன் என்ன பண்ணுவான், இது எல்லாத்தையுமே எடுத்து களைச்சி போட்டு விளையாடிட்டு இருப்பான். ஸோ இது கவுண்டர் டாப்பில் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சின்ன வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய தோல் இருந்துச்சு. அதெல்லாம் அடிக்கடி குப்பையாகிற மாதிரி இருந்ததால் ஸ்டாண்ட் ஃபுல்லாகவே நான் காலி பண்ணிவிட்டு சின்ன வெங்காயத்தில் இருக்க தோல் எல்லாமே நான் எடுக்க போகிறேன். அப்படியே இந்த ஸ்டாண்டையுமே தூசியெல்லாம் நல்லா தட்டிட்டு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நம்ம நியூஸ் பேப்பர் இல்லை நார்மல் டிஷ்யூ பேப்பர் கூட போட்டுக்கலாம். இது ரீயூசபிள் டிஷ்யூ கிளாத். அந்த டிஷ்யூ கிளாத் நம்ம திருப்பியும் துவைச்சிட்டு மறுபடியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கு. 99 ருபீஸ் தான். ஆன்லைனில் இருந்து தான் நான் அந்த கிளாத் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அடிக்கடி அந்த தோல்லாம் குப்பையாகாமவும் இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க ஈஸியாக இருக்கும். அண்ட் நம்மளோட சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணல. உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க. சின்ன வெங்காயம் ஃபுல்லாகவே நான் அந்த தோல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து இந்த வெங்காய தோல் எல்லாம் பார்த்திங்கன்னா நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். முன்னாடி நான் நிறைய செடி வளர்த்துட்டு இருந்தேன் இல்லையா, அதுக்கு நான் இதை ஃபர்டிலைசர் மாதிரி போட்டுருவேன். பட் இப்போ என்கிட்ட செடி அவ்வளோவா இல்லை. அதனால இதெல்லாம் நான் குப்பையில் தான் போட போகிறேன். அப்புறம் பூண்டு கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதையுமே இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பிரித்து வச்சுக்கிட்டோன்னா அந்த கருப்பாக வரும் இல்லையா, அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்கும். கவுண்டர் டாப்பில் எனக்கு அவ்வளோவா ஸ்பேஸ் இல்லை. பட் இப்போ எனக்கு வேறு வழியே இல்லை. குட்டி பையன்கிட்ட இருந்து இந்த ஆனியன் கூடையை காப்பாற்றுறதுக்காக நான் கவுண்டர் டாப் மேலே தான் இதெல்லாம் எடுத்து வைக்கணும். ஸோ அடிக்கடி இது கலைஞ்சு போகாமல் இருக்கும். இருக்கிற ஸ்பேஸில் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன். இந்த வெஜிடபிள் ஸ்டாண்ட் நான் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வாங்கியிருந்தேன். குரோம்பேட்டில் இருக்கு இல்லையா, அந்த சரவணா ஸ்டோர்ஸ். இதோட ப்ரைஸ் கூட 320 சம்திங் தான் நினைக்கிறேன். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 4 ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு இல்லையா, நிறைய ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம். நான் ஸ்டீலில் நிறைய விற்கிது இல்லையா, அதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன், பார்த்துருந்தேன். பட் அது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஷெல்ஃப் இருக்குது இல்லையா, அதுவுமே 2 அப்படி தான் இருக்குது. மேக்ஸிமம் 3 அவ்வளோதான் இருக்குது. ஸோ அது எனக்கு இடம் பத்தாது. ஸோ இதே இப்போதைக்கு நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் வச்சு. இந்த மாதிரி ஒரு குட்டி ஃப்ரூட் பேஸ்கெட் என்கிட்ட இருக்குது. இது பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா, அதிலே ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் இது வச்சுக்க போகிறேன். பக்கத்துலேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் இருந்தது. அதுவுமே அந்த ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன் இல்லையா, அது பக்கத்தில் வைக்க போகிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினைப்பேன். பட் இப்போலாம் ரொம்ப கம்மியாக தான் வாங்குகிறேன். அளவுக்கு அதிகமாக ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றது கிடையாது. இந்த இடத்துல அந்த ஷெல்ஃப் வச்சா எனக்கு ஜன்னல்லேருந்து வர வெளிச்சம் மறைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் தள்ளி உள்ளே வச்சுட்டேன். இப்போ ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் தேங்காவோட மூடி இருக்கு இல்லையா, இது நான் சாம்பிராணி போட யூஸ் பண்ணுவேன். அதுவுமே அந்த கீழே இருக்க ஸ்டாண்டில் வச்சுட்டேன். கவுண்டர் டாப்பில் அவ்வளோவா ஸ்பேஸ் இல்லை அப்படின்னாலும் இப்போதைக்கு இருக்கிற இடத்துல நான் மேனேஜ் பண்ணி வச்சாச்சு. அடுத்து என்கிட்ட இருக்க உப்பு ஜாடி எல்லாம் மேலே லைட்டாக பிசுப்பாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் லைட்டாக வைப் பண்ணி எடுத்துட்டேன். அடிக்கடி இதெல்லாம் எம்டி பண்ணி கழுவணும்னு அவசியம் இல்லை. நம்ம அப்பப்போ இந்த மாதிரி தொடச்சி வச்சுக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கு நல்லா பலன்னு புதுசு மாதிரியே இருக்கும்.
இந்த உப்பு ஜாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் கழுவுனா அந்த மாதிரியே போதும். அடிக்கடி வாஷ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோலாம் ஒன்றும் அழுக்காகாது. நம்ம தொடச்சி மெயின்டைன் பண்ணாலே வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் அதையுமே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோவா வந்து அழுக்கு இல்லை. லைட்டாக வந்து பால் சிந்தினது அந்த மாதிரி தான் இருந்தது. அதையுமே வந்து நான் லேசாக தண்ணி தொட்டு தொடச்சிட்டேன். கேஸ் ஸ்டவ்வில் வந்து நம்ம அடிக்கடி பால் பொங்குறது இல்லைனா ஏதாச்சும் பொங்கி கீழே ஊற்றிடுச்சுன்னா டக்குன்னு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இல்லைனா பார்த்திங்கன்னா அதை எங்கேயாச்சும் வந்து போய் அடைச்சிட்டு நமக்கு சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பெருசாக பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுரும். என் அம்மா வீட்டில் அந்த மாதிரி தான் வந்து ஏதோ அடைச்சிடுச்சு. கேஸ் வந்து ப்ராப்பராக வரல. அதுக்கப்புறம் அதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு 600 + 150 வாங்கிக்கிட்டாங்க. ஏதோ ஸ்பேர்லாம் மாற்றிருந்தாங்க. அடிக்கடி வந்து தொடச்சி நல்லா க்ளீனாக வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் கிச்சனை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா பெருக்கி அந்த குப்பையெல்லாம் வாரியாச்சு. நீங்கள் வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு தோல் எல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் பிளான்ட்ஸ்க்கு ஃபர்டிலைசராக போடலாம். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுற கேப்குள்ளே சாதம் வந்து வடிஞ்சு அந்த ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. கொஞ்சமாக வந்து நான் நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டேன். சாப்பாடு சூடாக இருக்கும் போதே நம்ம மசிச்சோன்னா ஈஸியாக வந்து அது குழண்டு வந்துடும். அதுக்கப்புறம் இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். நான் வந்து ஃப்ரூட்ஸ் போட்ட கர்ட் ரைஸ் தான் செய்ய போகிறேன். அதுக்காக வந்து கொஞ்சமாக திராட்சையை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மாதுளை பழம் அதையும் உரித்து வச்சுருக்கேன். இப்போ சாதத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு தயிர் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தயிர் போட்டால் வந்து பிடிக்குமோ அந்த மாதிரி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒருவேளை லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த கர்ட் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ரொம்ப தலை செய்யக்கூடாது. ஓரளவுக்கு கெட்டியமாக செஞ்சால் தான் பாக்ஸ்லேருந்து லீக் ஆகாமல் இருக்கும். அடுத்து இதில் வந்து ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம், திராட்சை இது ரெண்டும். நீங்கள் வந்து இதில் ஆப்பிள், பைனாப்பிள் அப்படி கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சம்மருக்கு ரொம்ப கூலிங்கான இந்த கர்ட் ரைஸ் ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு கூட கொடுத்து அனுப்பலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாட்ச் வந்து எனக்கு வெனஸ்டே தான் டெலிவரி பண்ணியிருந்தாங்க. மீஷோலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ரொம்ப சீக்கிரமாகவே வந்து எனக்கு இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக வந்து 2 வீக்ஸ் கூட ஆகும் மீஷோலேருந்து வர்றதுக்கு. பட் இந்த டைம் 5 டேஸ்லேயே டெலிவரி பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா நான் வந்து ஒரு கலர் ஆர்டர் பண்ணேன். பட் அவங்க வந்து ஒரு கலர் மட்டும் மாற்றி டெலிவரி பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலுமே அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்றதால நான் வந்து எக்ஸ்சேஞ்ச்லாம் போடல. இதே வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஒரு க்ரீன் கலர் மாதிரி இருந்துச்சு. இதோட டயல் வந்து ரோஸ் கோல்டு. இதோட ரிவ்யூ வந்து நான் ஒரு மினி விலாக்லேயே ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். இருந்தாலுமே இதில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரிச் லுக் வந்து கொடுக்குது. இந்த ப்ளூ கலருமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி பெரிய டயல் வச்ச வாட்ச் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அண்ட் எல்லாமே 1000 ருபீஸ்க்கு மேலே இருந்ததால் நான் வந்து பெருசாக அதை பற்றி வாங்குறதா யோசிக்கல. பட் இது வந்து 158 ருபீஸ்க்கு 2 வாட்ச் வந்து கிடச்சிது மீஷோவில். இதோட லிங்க் வேணும்னா கேளுங்க, நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த வாட்ச் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.